வணக்கஸ்ரீனி டெய்லர் ஒரு கஸ்டமர் பிங்க் கலரில் ஜரி ஒர்க் வச்ச ப்ளவுஸு கொடுத்து காமனாக 2-3 சாரிக்கு வேர் பண்ணுறப்ப இந்த ப்ளவுஸை லேஸ் ஒர்க் வச்சு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. கழுத்துக்கு மட்டும் கொஞ்சம் பட்டையாக லேஸ் கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதே போல் கேவ் வரைஞ்சிக்கிட்டேன். இந்த கேவை அழுத்தமாக வரைஞ்சிட்டு நல்ல பக்கமும் நல்ல பக்கம் செய்கிறாப்புல 2ஆக மடிச்சுட்டு தட்டி கொடுத்தா அடுத்த பக்கமும் நமக்கு அந்த ட்ரேசிங் விழுந்திருக்கும். அதில் அழுத்தமாக வரைஞ்சி விட்டுக்கலாம். அப்புறம் அடிப்பக்கத்துலையும் இதே போல் ஒரு கேவ் வரைஞ்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வரைஞ்ச கேவில் கொஞ்சம் ஃப்ளெக்ஸபிளான லேஸை எடுத்து கொடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த டிசைன் வந்து நமக்கு கரெக்டாக வளைஞ்சு வரங்கிறதுனால ஃப்ளெக்ஸபிளான லேஸ் எடுத்துக்கிட்டேன். அதை லேஸை 2 பக்கமும் தச்சு முடிச்சாச்சு. அடுத்து அடிப்பக்கத்தில் வந்து கழுத்துக்கு என்ன லேஸ் கொடுத்தனோ அதே லேஸை வச்சுக்கிட்டேன். சென்டரில் வரும்போது மட்டும் ட்ரையாங்கிளாக ஒரு சுருக்கு வச்சு தச்சுக்கிட்டேன். லேஸை 2 பக்கமும் தையல் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம வாங்கி வச்சிருக்க இந்த எம்ப்ராய்டிங் பேட்சை சென்டரில் 3 லேஸும் ஜாயிண்ட் ஆகிறப்பல வச்சு பின் குத்திட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த லேஸ் ஒர்க் ப்ளவுஸோட நெக் டிசைனும் ஸ்லீவ் டிசைனும் மேட்சாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.